TBC Tamil News. டிபிசியின் தலைப்பு செய்திகள். ஏமாற்றமடைந்து வரும் தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் தமது ஒற்றுமையை காட்ட வேண்டும் என அழைப்பு விடுக்கிறேன் என ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரம் சமர்ப்பிக்கப்பட உள்ள 3ஆம் வாசிப்பு சுமந்திரனின் தனிநபர் பிரேரணையாக சமர்ப்பிக்கப்பட மாட்டாது. நாமல் ராஜபக்ச இன்று சனிக்கிழமை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரனை சந்தித்தார். 1700 ரூபாயாக அதிகரிப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை 7 பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணங்கியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. நல்லூர் ஆலய வளாகத்தில் வீதி தடையினையும் மீறி பௌத்த பிக்குகளின் வாகனங்கள் உள்நுழைந்த சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது. வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் தமது ஒற்றுமையை காட்ட வேண்டும் என அழைப்பு விடுக்கிறேன் என ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளராக நான் களமிறங்கியது வெற்றி பெற அல்ல. எம்மால் வெற்றி பெற முடியாது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தென்னிலங்கையில் உருவாகும் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு எடுத்துரைக்கும் தேவை எமக்குள்ளது. இவ்வாறு தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சி எனக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அவை வரும் வதந்திகள் தான். நாளைய தினம் அவர்கள் கூடியெடுக்கும் தீர்மானத்தின் பின்னர்தான் அது தெரியும். அது கட்சியின் நிலைப்பாடு. இலங்கையின் ஜனாதிபதியாக நான் வரப்போவது இல்லை. ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை சர்வதேசத்திற்கும் தென்னிலங்கை தலைமைகளுக்கும் எடுத்துரைக்க வேண்டிய தேவை உள்ளது. கடந்த பல தசாப்தங்களாக 8 ஜனாதிபதிகள் இலங்கையை ஆட்சி செய்துள்ளனர். தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு இருந்தன. ஆனால் எவரும் தமிழர்களுக்கான தீர்வை வழங்கவில்லை என்பதுடன் ஏமாற்றியே வந்துள்ளனர். 9வது ஜனாதிபதியிடம் நான் முன்வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், தமிழ் மக்கள் மீண்டும் ஏமாற்றமடைய தயாரில்லை. தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு அவசியம் என்பதை எடுத்துரைக்கவே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் தேவை ஏற்பட்டுள்ளது. தமது அரசியல் நிர்வாக சமஷ்டி சுயாட்சி தமிழீழம் உட்பட பல தீர்மானங்களை தமிழினம் 1976ஆம் ஆண்டே நிறைவேற்றிவிட்டது. இந்த தேர்தலில் நான் ஒரு குறியீடாக மாத்திரமே போட்டியிடுகின்றேன். எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரித்து வெளியீடு செய்வது பொது சபைதான். அவர்கள் அந்த பணியை செய்வார்கள். செப்டம்பர் 22ஆம் தேதி வரைதான் எனது பணி இடம்பெறும். அதன் பின் பொது சபைதான் தமிழ் மக்களின் கோரிக்கையை முன்னெடுத்து செல்லும். ஆகவே தொடர்ந்து ஏமாற்றமடைந்து வரும் தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் தமது ஒற்றுமையை காட்ட வேண்டும் என அழைப்பு விடுக்கிறேன் என ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரம் சமர்ப்பிக்கப்பட உள்ள 3ஆம் வாசிப்பு சுமந்திரனின் தனிநபர் பிரேரணையாக சமர்ப்பிக்கப்பட மாட்டாது. அது சட்டவாக்க குழுவின் சட்ட மூலமாகவே கருதப்படும். ஆகவே அது சம்பந்தப்பட்ட அமைச்சரே 3வது வாசிப்பை சபையில் சமர்ப்பிப்பார். சுமந்திரனால் சமர்ப்பிக்கப்பட்ட குறித்த தனிநபர் பிரேரணை 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதனால் கைவிடப்பட்டு இருந்தது. எனினும் நிலையியல் கட்டளைகளின் பிரகாரம் எந்த ஒரு சட்டமூலத்திற்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் 6 மாதங்களுக்குள் அந்த வழக்கு பரிசீலனைக்கு எடுக்கப்பட வேண்டும். 6 மாதங்கள் கடந்தும் வழக்கு பரிசீலனைக்கு எடுக்கப்படவில்லை என்றால் குறித்த சட்டமூலத்தை மீண்டும் 2ஆம் வாசிப்பிற்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும். அதன் பிரகாரமே குறித்த தனிநபர் பிரேரணையை சுமந்திரன் கடந்த செவ்வாய்க்கிழமை சமர்ப்பித்திருக்கிறார். சபாநாயகர் தலைமையில் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்திலும் இது பற்றி அவர் பேசியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவும் இதற்கு இருந்துள்ளது. சில வாரங்களுக்கு முன்னர் ரணில் யாழ்ப்பாணத்திற்கு சென்றபோது 13வது திருத்த சட்டத்தில் உள்ள சில பகுதிகள் அமுல்படுத்தப்படும் என்று உறுதியளித்ததாக சுமந்திரன் ஊடகங்களிடம் கூறியிருந்தார். சுமந்திரனிடமும் மாவை சேனாதிராஜ சிங்க 13ஐ நடைமுறைப்படுத்துவது பற்றிய தனது உத்தரவாதத்தை ஆங்கிலத்தில் 2 பக்கத்தில் கையளித்திருக்கிறார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புடன் சந்திப்பொன்றை நடத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்வரும் 15ஆம் தேதி குறித்த சந்திப்பு இடம்பெறவுள்ளது.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ இன்று சனிக்கிழமை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனை சந்தித்தார். இந்த சந்திப்பில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ வெற்றி பெற்றால் வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் மாவட்டங்களின் அபிவிருத்தி குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளன. இந்த சந்திப்பு கொழும்பு தயா வீதியில் உள்ள சுமந்திரனின் இல்லத்தில் நடைபெற்றுள்ளது. பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசமும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார். சம்பளத்தை 1700 ரூபாயாக அதிகரிப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை செயற்படுத்த 7 பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணங்கியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டி மாவட்ட தோட்ட தொழிலாளர் தொழிற்சங்கங்கள் மற்றும் இளைஞர் தலைவர்களுடன் இன்று கண்டி கரளிய மண்டபத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். எதிர்வரும் திங்கட்கிழமை சம்பள நிர்ணய சபையை அழைத்து பேசி அந்த தீர்மானத்தை செயற்படுத்த தேவையான சட்டங்களை கொண்டுவர தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கும் சேமலாப நிதியை பெற்றுக் கொடுப்பதற்கான பணிகளை அடுத்த வருடத்தில் இருந்து முன்னெடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, கடந்த 2 வருடங்களில் இந்த நாட்டு மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். எப்படியோ தற்போது நாட்டின் பொருளாதாரத்தை நிலையான நிலைக்கு கொண்டுவர முடிந்துள்ளது. நாட்டின் பொருளாதார பிரச்சினைகள் முழுமையாக தீர்க்கப்படாவிட்டாலும் மக்களுக்கு பெருமளவு நிவாரணங்களை வழங்க முடிந்துள்ளது. அதன்படி 2022 ஆண்டை விட மக்கள் சுமூகமாக வாழும் நிலைமை உருவாகியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் காரணமாகவே எம்மால் அவ்வாறானதொரு நிலையை உருவாக்க முடிந்தது. எமக்கு கடன் வழங்கிய நாடுகளுடனும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி உடன்பாடுகளை எட்டியுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவிற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியாக ஆதரவளிப்பது தொடர்பில் கட்சி எடுத்த முடிவிற்கு மலையக மக்கள் முன்னணியின் தேசிய சபை அனுமதி வழங்கியுள்ளது. மலையக மக்கள் முன்னணியின் தேசிய சபை இன்று தலவாகலையில் தனியார் கலாசார மண்டபத்தில் கூடியது. கட்சித் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வி. ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் செயலாளர், உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கலந்துரையாடலானது மக்களின் கருத்துக்களை அறியும் வகையில் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க நாடானது வங்காள விரிகுடாவில் உள்ள மார்ட்டின் தீவை கைப்பற்றி குத்தகைக்கு விட முயற்சித்து வருவதாகவும் பங்களாதேஷில் ஒரு விமானப்படை தளத்தை நிறுவுவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசியல் தரப்புகளால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பங்களாதேஷில் ஒரு விமானப்படை தளத்தை நிறுவுவதற்கு மேலெத்திய நாடு மேற்கொண்ட முயற்சியை நிராகரித்ததாக அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கூறிய கருத்தை மேற்கோள் காட்டியே இந்த செய்தி வெளியாகியுள்ளது. பங்களாதேஷ் மற்றும் மியன்மாரில் மேலெத்திய அரசை உருவாக்குவதற்கான சதிகள் நடந்து வருவதாகவும் ஷேக் ஹசீனா கடந்த காலங்களில் கூறியுள்ளார். பங்களாதேஷின் இடைக்கால அரசானது மக்களுக்கு ஜனநாயகமான எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் வலியுறுத்தியிருந்தார். இதனை மையப்படுத்தியே பங்களாதேஷ் அரசாங்கத்தின் சில தரப்புகளால் இந்த குற்றச்சாட்டுகள் வலுக்கத் தொடங்கியுள்ளன. நல்லூர் ஆலய வளாகத்தில் வீதி தடையினையும் மீறி பௌத்த பிக்குகளின் வாகனங்கள் உள்நுழைந்த சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவம் நேற்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஆலயத்தை சூழவுள்ள வீதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டு மாற்றுப்பாதைகள் ஊடாக போக்குவரத்துகள் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறானதொரு நிலையில் வாகன போக்குவரத்துகளை தடை செய்யும் வீதி தடைகளையும் மீறி நல்லூர் கந்தசுவாமி ஆலய முன்பக்கம் வரை பௌத்த பிக்குகளின் வாகனங்கள் அத்துமீறி உள்நுழைந்ததாக முன்னாள் யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர் வ. பார்த்திபன் தனது முகநூலில் கண்டனம் தெரிவித்து உள்ளார். அதேவேளை சாதாரண பொதுமக்களின் வாகனங்களையும் நல்லூர் கந்தசுவாமி கோவில் பெருந்திருவிழாவில் மங்களவாத்தியம் மற்றும் பணிபுரிபவர்களின் துவிச்சக்கர வண்டிகளையும் கூட திருப்பி அனுப்புகின்ற போலீசார் பௌத்த பிக்குகளின் வாகனங்களை மட்டும் எவ்வாறு உள்நுழைய அனுமதித்தார்கள் என்பது தொடர்பில் சர்ச்சைகள் எழுந்துள்ளன.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க ஒன்றிணைந்துள்ள பொதுஜன பெரமுன அணி அடுத்த வாரத்திற்குள் புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக கண்டி மாவட்ட சபை உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமுகை தெரிவித்துள்ளார். முன்னாள் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் மன்றத்தின் விசேட கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதி தலைவர் கணபதி கனகராஜ் மலிக பெருந்தோட்ட பிரதேச கல்வியில் தலையீடு செய்து அதன் மூலம் தமிழர்கள் முஸ்லிம்களிடையே இன முரண்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் சிலருடைய நடவடிக்கைகள் அமைந்துள்ளதாகவும் அது பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது எனவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதி தலைவருமான கணபதி கனகராஜ் தெரிவித்துள்ளார். மலேக பெருந்தோட்ட பிரதேசங்களில் வாழும் மாணவர்களுக்கு கல்வி கற்கும் உரிமை இருக்கின்றது. அதேபோல அந்த பிரதேசத்தில் ஏற்படும் ஆசிரியர் வெற்றிடங்களை அந்த பிரதேசத்தை சார்ந்தவர்களுக்கு வழங்குவதே தார்மீகமாகும். மிகவும் நலிவடைந்த ஒரு சமூகத்திற்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை தட்டி பறித்து இன்னொரு சிறுபான்மை சமூகம் அனுபவிக்க முற்படுவது பிச்சைக்காரனிடம் தட்டி பறித்து உண்பதற்கு சமனான செயலாகும். இலங்கை வாழுகின்ற முஸ்லிம் சமூகம் மலேக சமூகத்தை விட கல்வித்துறையில் வளர்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள். போட்டிகள் என்று ஏற்படுகின்ற போது மலேக இளைஞர்களை முந்திக்கொண்டு பதவிகளை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. இவ்வாறு நலிவடைந்த சமூகத்தின் வாய்ப்புகளை தட்டி பறித்துக் கொள்வது மனிதாபிமானமாகுமா? அண்மையில் மத்திய மாகாணத்தில் வழங்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களில் பெருமளவிலான முஸ்லிம் பட்டதாரிகளே மலேக தோட்டப்புற பாடசாலைகளுக்கு நியமனம் பெற்றனர். எனினும் இவர்களில் பலர் வந்த உடனேயே தங்களுடைய சொந்த பிரதேசத்திற்கு இடமாற்றம் பெற்று செல்வதற்கான நுட்பங்களை தேடிக்கொண்டிருக்கின்றனர். இன்னும் சிலர் இணைப்பு இடமாற்றம் பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு வகையில் எமது மலேக தமிழ் சமூகத்தில் இருந்து வந்த பட்டதாரிகளின் வாய்ப்புகளை பறித்தெடுப்பது மட்டுமல்லாமல் அப்பாவி தோட்ட தொழிலாளர்களின் குழந்தைகளின் கல்வியில் கை வைப்பதும் ஆகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த செய்திகளோடு இன்றைய நாளுக்கான டிபிசியின் மாலை செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மீண்டும் டிபிசியின் தமிழ் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.